ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எங்க ப்ரோ கிளம்புறீங்க? நம்ம இப்ப லம்பா பிரிங்கின் போறோம் ப்ரோ. லம்பா பிரிங்கினா அது எங்க ப்ரோ இருக்கு? அது ரவாங் தாண்டி போகணும் ப்ரோ. ரவாங் தாண்டி தஞ்சோமலையம், பிஃபோர் தஞ்சோமலையம் அது வந்துட்டு. ஓகே, அங்க என்ன ப்ரோ இருக்கு? அது நிறைய ப்ராஜெக்ட்லாம் அங்க டெவலப் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஸ்டாப் ஆச்சு ப்ரோ. அந்த இடமே ஒரு மசராமா இருக்கும், ஆள் நடமாட்டம் இருக்காது, ஆளுங்கெல்லாம் வீடுலாம் எல்லாம் ஃபுல்லா பாசமா இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், சராமா இருக்கும். போயிட்டு வருவோம் ப்ரோ. ஓகே தான் ப்ரோ, சராமா இருக்கும்னா எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டட் தான் இருக்கு, என்னதான் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஆல்ரைட், போயிட்டு வருவோம். கண்டிப்பா ப்ரோ. பாய், ஸ்டே டியூன். நார்மலா வந்து டோல்லலாம் காடி பிடிச்சிட்டு போவோம், இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு, எதுவுமே காணோம். இங்கே என்னமோ அப்படி பால் அடிச்சு கிடக்குது. அதான் நம்ம போற இடமே ஒரு மாதிரியா தான் இருக்கு, ஒரு காடி கூட இல்ல, எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கு. இது காடியும் எரிஞ்சு போய் கிடக்கு, ரோட்லயும் ஒரு காடியும் இல்ல. நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கோமா? கரெக்டான வேதான். சுத்தியும் பார்த்தாலும் காடா இருக்கு. ஏதோ எனக்கு பகலா இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா இருக்கேன். இதுவே ராத்திரினா அப்பா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காடி வருது. அவனும் அங்கேயும் தான் வரான் ப்ரோ. அவனும் அங்கேயும் தான் வரானா? அவனும் நம்ம மாதிரி எங்கேயாச்சும் போய் வீடியோ ஷூட்டிங் எடுத்துட்டு வரானோ? ஐ ரோடு கிராஸ் பண்றாங்க ஒருத்தவங்க. இதெல்லாம் போய் எடுத்தது நல்லா இருக்கும். நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்க பாருங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி இது வந்து ஆக்சுவலி ஷாப் லாட்ஸ். ஓகே, என்னவோ ஷாப் ரோட்ஸோ இல்ல வீடாவே இருந்துட்டு போட்டோம். லெட்ஸ் வச்சுக்கீங்களேன், ஒரு ஃபேமிலி மட்டும் இங்க வந்து தங்குறாங்களா, எப்படி இருக்கும்? ஸ்லோவா போங்க. அவனுங்களே தைரியமா தங்கி இருக்கானுங்க. இதை பார்த்து எப்படி தான் இருக்கு? சந்திரமுகி படத்துல கோபா இவங்க எல்லாமே ஜனம். இங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு யாரு போயிடுவாங்க. பார்க்கவே பயமா இருக்கு. மத்தியானம் பார்க்கறப்பே இப்படி இருக்கு. என்ன துணிலாம் கையுது? கால் தங்குறாங்க போல. என்ன ப்ரோ பார்க்குறீங்க?
சொல்றீங்க? லெம்பாபுரிங்க என்னதான் சொல்லுது இப்ப? லிம்பாபிரிங்கன்ட்டு நான் அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த லிம்பாபிரிங்கன்னு தான் எங்க இருக்குன்னு என் கண்ணுக்கு இன்னும் தெரியல. இப்ப போனதுதான் லெம்பாபுரிங்க. சீரியஸ்லி இப்ப போனது லிம்பாபிரிங்க? அந்த வீடுலாம் போச்சு அது எல்லாமே. அதை கட்டுறதுக்கு எனக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா. நான் கூட என்னமோ வந்துட்டு கொஞ்சம் அன்டட்டான பிளேஸா இருக்கும் பார்க்கறதுக்கே வந்துட்டு. நீங்க அங்க ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா வந்துரும் பேய். என்னமோ நம்மள விசிட் பண்ணிட்டு போறதுக்கு மாதிரி இல்ல சொல்றீங்க நீங்க. வரதுக்கு முன்னாடி ஹோம் ஸ்டே இருக்குன்னு சொன்னீங்களா? அதெல்லாம் தான் ஹோம் ஸ்டே. இப்போ நம்ம பாத்துட்டு வந்தது உங்களுக்கு ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டே. ஓகே. சோ ஃப்ரீ ஹோம் ஸ்டே. சரி அப்ப என்ன பண்ணுங்க, பாக்குறவங்க யாராச்சும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டேல வந்துட்டு தங்கிட்டு போங்க. கண்டிப்பா வருவாங்க. ஆனா ஒரு ஆளு 2 ஆளு வராதீங்க, ஒரு கூட்டமா வாங்கல. அதுவும் வாஸ்தவம் தான். அப்புறம் ப்ரோ எப்படி இருந்துச்சு லெம்பாபுரிங்க? ப்ரோ எப்படி இருந்துச்சுன்னா ஆனஸ்டா சொல்லணும்னா ப்ரோ பாக்குறதுக்கு அவ்வளவு சிரமமா இல்ல. ஏன்னா நம்ம ஈவினிங் டைம்ல போனோம், வெளிச்சமா இருந்துச்சு. அங்க எல்லாமே வீடு எல்லாமே அப்படியே கோசோங்கா இருக்கு. மேபி நம்ம நைட்ல போய் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு பயமா இருக்கும். ஏன்னா நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனா அங்க ஒண்ணு பாக்குறப்ப மட்டும் எனக்கு லைட்டா காமெடியா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன காமெடி ப்ரோ? எனக்கு அங்க நீங்க பாத்தீங்களா ஒரு காடி அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு யாரோ வந்து துணி எல்லாம் காய போட்டு இருந்தாங்க. அத பாக்குறப்ப எனக்கு சந்திரமுகில வர அந்த கோபாலிங்கிற ஒரு கேரக்டர் தான் ப்ரோ ஞாபகம் வந்துச்சு. யாருமே இல்லாத ஏரியால அங்க ஒரு லைட்டு தண்ணி எந்த வசதியும் இல்ல. அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரோ? ஒண்டி ஒரு மாசமா சாட் அடிச்சிட்டு இருக்காரு அந்த கோபால் மட்டும். அதுதான் ப்ரோ, அதை நினைக்கிறப்பதான் ஒரு மாதிரி காமெடியா இருக்கு. மத்தபடி வந்துட்டு மேபி நைட்ல போயிருந்தா வந்துட்டு கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ஆல்ரைட் ப்ரோ, நம்ம அடுத்த வாட்டி வேற இடத்துக்கு போவோம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, அடுத்து எப்படின்னு சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா தூரம் கொடுப்போம். சோ வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? ஓகே, அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க गाइस. ஆல்ரைட்.